ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நாள்பட்ட எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட், நியூ மாடல் வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி ஃபிட் பண்ணுறது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணிக்கணும். அதாவது வெஸ்டர்ன் வச்சு அது ஒரு இன்ச்சு ஒரு வெஸ்டர்னுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அது 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ சில டைமு ஃப்ளாட்டாக அந்த பைப்பை 4 இன்ச்சு பைப்பை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் வைக்கலாம். அதாவது சில ப்ளம்பருங்கள் வந்து சில பேர் வந்து வெஸ்டர்னை வச்சுட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் தான் எம்சில் வைக்கிறாங்க. அது பண்ணால் குறைஞ்ச நேரத்துலேயே வந்து வெஸ்டர்ன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு எம்சியில் அந்த மார்க் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எம்சியில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே தூக்கி வச்சிங்கன்னா அது லைஃபாக இருக்கும். எந்த ஷேக்கும் எதுவுமே ஆகாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு லைஃப் லாங்கு அது சூப்பராக வந்து எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமோ ட்ரைனேஜ் ப்ராப்ளமோ எதுவுமே வராது. ஒயிட் சிமெண்ட்டை வச்சுட்டு ஃபுல்லாக அதை பேக் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் வந்து நல்லா ஃபிட் ஆகிடும். கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2 or 3 hours இல்லை ஒரு 1/2 நாள் அதில் நம்ம யூஸ் பண்ணாமல் அதை ஷேக் பண்ணாமல் இருந்தோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணுறோம். இதை ஒரு ஸ்டெப் வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னுடைய வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நாள்பட்ட எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.